கணவனும் மனைவியுமா ஆண்டவரே நாங்கள் ஒன்றுபட்டு தேவ ராஜ்யத்தை கட்டணும்னு சொல்லுங்க. ஒன்றுபட்டு என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டணும்னு சொல்லுங்க. ஒன்றுபட்டு பல குடும்பங்களை நாங்கள் கட்டணும்னு சொல்லுங்க. ஒன்றுபட்டு எங்களை பார்க்கும்போதே we should have one identity. எத்தனை பேருக்கு நீங்க வேணும் இயேசுவின் நாமத்தினால் பெற்றுக்கோங்க. God is bringing such people. God is doing such wonderful things in the kingdom of God. We have one identity. ஸ்தோத்திரம் ஆவியானவரே. Holy Spirit, just speak to us this morning, Lord. We do not know, Lord. We stand here heavily depending upon you, Lord. Every time you have been faithful in, Lord, Father God, teaching your word. And Lord, with your word, you have given us this power to worship you, to hear the word. எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆவியானவரே. நீர் பேசுங்கப்பா, நீர் பேசுங்க. நீர் ஆண்டவர் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பேசுங்க, நீர் பேசுங்க சுவாமி, நீர் பேசுவீராக. சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க பேசுவீராக ஆண்டவரே. Lord, you speak to us this morning, Lord. Father, we do not know, Lord, where we are heading, but we need your word this morning, Lord. Thank you, Holy Spirit. Amen, amen. நன்றி 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 தகப்பனே. Hebrews chapter 11 verse 24. ಮೋಶೆಯು ದೊಡ್ಡವನಾದ ಮೇಲೆ ಫಾರೋಹನ ಕುಮಾರ್ತೆಯ ಮಗನೆನಿಸಿಕೊಳ್ಳುವುದು ಬೇಡವೆಂದೆಂದು ಫಾರೋನನ ಕುಮಾರ್ತಿ ಎನ್ನಿಸಿಕೊಳ್ಳುವುದು ಬೇಡವೆಂದದ್ದು ನಂಬಿಕೆಯಿಂದಲೇ ಸ್ವಲ್ಪ ಕಾಲ ಪಾಪ ಭೋಗಗಳನ್ನು ಅನುಭವಿಸುವುದಕ್ಕಿಂತ ದೇವರ ಜನರೊಂದಿಗೆ ಕಷ್ಟ ನಷ್ಟವನ್ನು ಅನುಭವಿಸುವುದೇ ಒಳ್ಳೆಯದೆಂದು ತೀರ್ಮಾನಿಸಿಕೊಂಡನು. கஷ்ட நஷ்ட இப்ப தமிழ்ல வாசிங்க. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரன். விசுவாசத்தினாலே மோசே, in English also somebody please. By faith he left Egypt, not fearing the king's anger. He persevered because he saw him who is invisible. He saw him who is invisible. By faith he kept the Passover and the application of blood. இப்ப வாசிங்க, தமிழ்ல வாசிங்க மறுபடியும். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான பொழுது. பெரியவன் என்றால் வயசுல மாத்திரமல்ல, அறிவிலே ஞானத்திலே பெரியவர்களாக வேண்டும். நிறைய நேரத்தில் வயசுல மாத்திரம் பெரியவர்களானால் போதாது. இட் இஸ் நாட் அபவுட் த நம்பர் ஆஃப் இயர்ஸ். நிறைய பேர் என்ன வயசுல பெரியவர்களானதல்ல, அவனுக்கு ஒரு புத்தி வந்த போது, ஒரு ஞானம் வந்த பொழுது, தான் யார் என்று அவன் உணர்ந்த பொழுது, தன்னுடைய ஐடென்டிட்டியை அவன் உணர்ந்த பொழுது, when he understood his identity, you will be in the right place. You will take right decisions. You will do what is required when you know your identity. நான் பெரியவனானது என்று சொல்கிறதை எப்படி சொல்கிறேன் என்றால், அவன் when he understood his identity, when he got to know that he was not அவன் பார்வோனுடைய குமார்த்தியோடைய பிள்ளை இல்லை என்று அவன் அறிந்த பொழுது, நான் உலகத்தான் அல்ல என்று நீங்கள் அறியும் பொழுது எடுக்கிற முடிவுகள் வேற. நீ ரட்சிக்கப்பட்டு பிறகு எடுக்க வேண்டிய முடிவுகள் வேற. நீ தேவனுக்குள்ளே இருக்கும்போது எடுக்க வேண்டிய முடிவுகள் வேற. சொல்லுங்க, வேற வேற. கூப்பிடுவாங்க. சில காரியங்கள் நமக்கு அப்படியே தங்கத்தட்டல வச்சு அது மாதிரி வரும். அப்படிதான் வந்தது மோசேக்கு. எதுல வச்சு வந்தது? It was on a golden platter, but he refused it flatly. இன்னைக்கு சொல்லணும் நீயும் நானும், even if it comes in a golden platter, if I know my identity, if I know who I am, if I know my calling, if I know who has called me, if I know that the Holy Spirit God has touched me and He reigns in me and He is indwelling in me, my choices will be different. Even if it comes in a golden platter, even if it comes in a golden platter, you and me should have the guts to refuse it.
You and me cannot fall for every wind of air. Here, just go ahead and read it powerfully for me. விசுவாசத்தினாலே. எதனால இது முடியும்? எந்த விசுவாசித்தான்? Of course ஆண்டவரை தான். ஆனா அவனுக்கு இந்த ஆண்டவர் எனக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுத்திருக்கிறாரு. நான் ஆண்டவரை ஆராதிக்கிறவன் என்ற ஐடென்டிட்டியை மறக்க கூடாது. நீ ஆண்டோடைய சமூகத்துல நான் சண்டே ஆனா தேவ சமூகத்துல இருப்பேன் என்பது என்னுடைய ஐடென்டிட்டி. இந்த சபையோடு இணைந்திருப்பேன் என்பது என்னுடைய ஐடென்டிட்டி. கேட்கிறாங்களா இல்லையா? எந்த ஸ்கூலு, எந்த காலேஜ் கேட்குறாங்களா? எந்த ஒர்க் பிளேஸ் பண்றீங்க அப்படின்னா எந்த பிளேஸ்ல ஒர்க் பண்றீங்க, தட் மீன்ஸ் யுவர் ஐடென்டிட்டி. யுவர் ஐடென்டிட்டி இஸ் தேர். ஐடென்டி கார்டு கொடுக்குறாங்களா இல்லையா? யாருக்கும் வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்களா? அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எல்லா ப்ரொஃபஷன்லையும் என்ன கொடுப்பாங்க? ஐடி கார்டு. அப்படின்னா என்ன? ஐடென்டிட்டி. அதில் என்ன இருக்கும்? உங்கள் ஃபோட்டோ இருக்கும். மோசேக்கு ஒரு ஐடென்டிட்டி அவன் கண்டுபிடிச்சான். I feel அவன் பார்வோனுடைய வீட்டில் இருந்தாலும், though he was in the Pharaoh's house, ரொம்ப வருஷமாக பார்வோனால வளர்க்கப்பட்டார். How old was he? 3 months. அப்போ the newborn baby இருந்தான். He was just a newborn baby. சொல்லுவாங்க அவ்வளோ சின்னதுல இருந்து வளர்த்தா அவன் ஐடென்டிட்டி எங்கே போயிருக்கணும்? 40 வருஷம், not 1 or 2 years. 40 good years he was in the Pharaoh's palace. Enjoyed everything in the Pharaoh's house. எல்லா ஆடம்பரங்களும் எல்லாமே இருந்தது. ஆனா அவனுடைய உண்மையான ஐடென்டிட்டி அவன் தேடிக்கொண்டே இருந்தான். அவனுடைய உண்மையான, ஏன்னா அது ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஒரு எபிரேய குழந்தைன்னு பார்த்த உடனே how did she identify? You see, அந்த குழந்தை வந்த உடனே இந்த மூவியெல்லாம் பார்த்து டோன்ட் கோ பை இட். இந்த மூவியில் ஒரு ஷால் காட்டுவாங்க. அந்த ஷாலை பார்த்து தான் எப்ரேயர் வந்து அந்த மாதிரி ஷாலை they would have woven it and path. No, it's not about the shawl. அவ்வளோ முட்டாள் இல்லை அந்த லேடி. அவங்களுக்கு ஷால் பின்றதுக்கெல்லாம் நேரம் கிடையாதுங்க. டெய்லி போய் என்ன பண்ணணும்? that bricks, they have to collect straw and make bricks. Their life was very 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 hard and tough. They didn't have time to knit the shawl. For a movie they can show anything and everything. அப்போ அவன் ஐடென்டிட்டி என்ன இருக்குது? அவங்களுக்கு they didn't have time knit பண்ணி அதெல்லாம் பண்ணி கிடையாது. Then what? பார்த்த உடனே இது எபிரேய குழந்தைன்னு எப்படி கண்டுபிடிச்சா? How did she find out that this was a Hebrew child? நம்ம சவுத் இந்தியன் சைல்டுக்கும் நார்த் இந்தியன் சைல்டுக்கும் கண்டுபிடிக்கலாமா? சில குழந்தைங்க நம்ம அப்படியெல்லாம் ஒன்றும் கம்மி இல்லை, நம்ம வேறு தேசத்தை வச்சுக்கலாமா? ஸோ ஒரு சைல்டுக்கும் என்ன இருக்குது? அப்போது இந்த Egyptians were dark people, not the Egyptians now. இப்போ இருக்கிற Egyptians கிடையாது, இப்போ இருக்கிற எகிப்தியர்கள் கிடையாது. those days they were, அந்த காலத்தில் மோசேயுடைய காலத்தில் இருந்த எகிப்தியர்கள் எப்படி இருந்தார்கள்? கருப்பு நிறத்தவர்கள். they were dark skinned people. so when Hebrews எப்படிப்பட்டவங்க? அவங்க அந்த அரேபியா அந்த தேசத்துல இல்லை, they had a very fair complexion. so பார்த்த உடனே அவளுக்கு என்ன தெரிஞ்சு போச்சு? அந்த ஷாலை பார்த்து இல்லை, ஒன்றும் இல்லை, அது பார்த்த உடனே she found out that it was a, அந்த மூவியில் 10 commandments எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? most of us would have seen, இல்லை 10 commandments. I think இன்னொரு வாட்டி அவங்க அப்போவே நல்லா எடுத்திருக்காங்க. ஆனால் அதில் ஒரு மிஸ்டேக் அப்படி தான். அந்த Egyptians எல்லாம் எப்படி இருப்பாங்க? அப்படியே ஃபேராக இருப்பாங்க. அந்த யார்? அந்த பார்வோனுடைய டாட்டர் அப்படியே வெள்ளை வெளேர்னு அழகாக இருக்கும். போட்டிபாருடைய மனைவி நம்மெல்லாம் என்ன நினைக்கிறோம்? அப்படியே ஒரு பியூட்டி குயின் நினைக்கிறோம். இல்லை, ஷி வாஸ் நல்லா ஃபேட்டாக, நல்லா டார்க்காக ஷி வாஸ். அதனால தான் யோசேப்பு ஓடிட்டான்னு நினைக்காதீங்க. யோசேப்பு எவ்வளோ அழகான வந்தால் கூட ஓடி இருப்பான். அவன் தேவனுக்கு பயந்தவன். சில பேர் இப்படி வேற அதுக்கு வியாக்கியானம் சொல்லுவாங்க, நோ வண்டர் ஜோசப் ran away. அப்படி இல்லை. ஸோ they were all dark skinned people. The moment she saw him, ಇವನಿಗೆ ಏನಪ್ಪ ನಾ ತಣ್ಣಿನಾಲ எடுத்தேன்னு சொல்லி மோசே ಅಂತ ಹೆಸರಿಟ್ಲು. ಅರ್ಥ ಆಯ್ತಾ? அதுக்கு தான் வேறொரு ராஜா வந்த போது பார்க்குறான், எல்லாம் அவங்க ஜனமெல்லாம் கம்மியாக இருக்குது, இந்த எப்ரேய பசங்கள்லாம் நிறைய இருக்கிறாங்க. எப்படி கண்டுபிடிச்சான்? பார்த்த உடனே தெரியுதே. அதான் பார்த்த உடனே இங்கே வந்து ஒரு அமெரிக்கன் உட்காந்தா நமக்கு தெரியாதா என்ன? தெரியும் இல்லையா?
அஃப்கோர்ஸ் தேர் டிஃப்ரெண்ட். வேற ஒரு சைனாலேருந்து ஒருத்தர் வந்து உட்காந்தா தெரியாதா? தெரியும். அந்த டிஃப்ரென்ஸு கண்டிப்பாக வித்தியாசம் இருக்குது இல்லையா? விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரன் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்கள். அப்போ அவன் என்ன பண்ண, அந்த ஐடென்டிட்டி அவனுக்கு என்ன இருந்திருக்கும் சின்னதுல இருந்தே. The moment this lady took him, it's God's plan. It was all in God's plan. பட் ஆனா இவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? இவங்கெல்லாம் வேற மாதிரி இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க? நம்ம ஆளுங்களை ஒடுக்குறாங்க. ஆனா நாம என்ன இருக்கிறோம்? இவங்க கிட்ட இருக்கிறோம். இவங்க நமக்கு என்ன இருக்குது? He was very very nice. அவன் என்ன, அவனுக்கு எந்த கஷ்டம் இல்லை. அவனை பொறுத்த வரைக்கும் அவன் எங்க இருந்தான்? Nobody treated him as an Israelite. Nobody treated him as a slave. Nobody. He had all the privileges of a Pharaoh's daughter. அதுதாங்க, யார் கையில போய் விழுகிறோம், எந்த கம்பெனியில் வேலை செய்கிறோன்றது என்ன இருக்குது? அதுக்குரிய எந்த சபையில் இருக்கிறோம் என்பது ஒரு ஐடென்டிட்டி. நீங்க நானும் எப்படி நினைக்கிறதுக்கு இல்லை. எங்க நீ இருக்கிற, அது உன்னுடைய, எந்த கம்பெனியில் வேலை செய்கிற, எந்த ஸ்கூலில், அதுதான் நம்மளுடைய ஐடென்டிட்டி. அப்போ கர்த்தர் ஒரு ஒரு இடத்துக்கு ஒரு ஒரு காரியங்களை வைத்திருக்கிறாரா இல்லையா? டெஃபினட்டாக வைத்திருக்கிறார். அப்போ இவனுடைய ஐடென்டிட்டி என்ன ஆச்சு? இவன், ஐ பிலீவ் ஃப்ரம் எங்கேஜ் ஹி ஹேட் திஸ். இது ஒரு இது. அண்ட் யார் நான், ஏன் நான் இங்கே இருக்கிறேன்? அஃப்கோர்ஸ் சொல்லியிருப்பாங்க, உன்னை தண்ணியில் விட்டுட்டாங்க, உன்னுடைய அம்மா அப்பா என்ன பண்ணாங்க, அவங்க செஞ்ச தப்பெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. எதனால விட்டாங்க? சில பேர் பாருங்க பேசும்போது எப்படி பேசுவாங்கன்னா, அவங்க தப்பே இல்லாமல் பேசுவாங்க. அவங்களதெல்லாம் சொல்லவே மாட்டாங்கங்க. மற்றவங்களது மாத்திரம் என்ன பண்ணுவாங்க, ஹைலைட் பண்ணி, பிரைட் லைட் பண்ணி, டே லைட் பண்ணி, அவங்களது மாத்திரம் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப பெருசாக காட்டுவாங்க. அப்படியே ஒரு விக்டிம் மென்டாலிட்டியில் போயிடுவாங்க. மற்றதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, பயங்கரமா. ஆனால் அவங்க என்ன சொல்ல மாட்டாங்க. இந்த பார்வனுடைய அந்த அந்த பேலஸில் எப்பவுமே யாரை பற்றி தான், அவங்கள பற்றி சொல்லியிருக்க மாட்டாங்க. யாரை பற்றி? உங்கள் அம்மா அப்பா என்ன பண்ணிட்டாங்க, ஒன்று சின்னதுலேயே என்ன விட்டுட்டாங்க, விட்டுட்டாங்க அப்படின்ற ஒரு அதுலேயே வளர்ந்துருப்பான். ஆனாலும் கொஞ்சம் புத்தி வர 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 அவனுக்கு என்ன தெரியுது, எனக்கு வேற ஒரு ஐடென்டிட்டி இருக்குது, ஏதோ ஒரு எனக்கு ஒரு பர்பஸ் இருக்குது, ஏதோ ஒரு காரியம் இருக்குதுன்னு he began to seek his identity. This morning I am telling you, if you do not know your identity, you simply cannot work in the kingdom of God. நிறைய நேரம் ஐடென்டிட்டியை தொலைச்சிட்டு நம்ம உட்கார்ந்துருக்கிறோம் இங்கே. We have lost our identity, or some people may be in the process of losing your identity. Today I am encouraging you, dear people of God, come back to this original identity the Lord has put in you. ஆண்டவர் உனக்குள்ளே வைத்திருக்கிறதான இந்த விசுவாசத்தின் அடையாளத்தை இன்றைக்கு பெற்றுக்கோ இயேசுவின் நாமத்தினால. அப்போ இவனுக்கு he had the luxury, he had all the luxuries of life. He was never anything, he had nothing to do with the slavery. அங்க இருக்கிற எந்த slave mentality எதுவுமே இவனுக்கு கிடையாது. He was perfectly all right. எல்லாமே இவனுக்கு, அந்த ராஜகுமாரனுக்கு ஒத்த எல்லா காரியங்களும் அவனுக்கு இருந்தது. ஆனால் ஒரு டிசிஷன் வரும்போது, again I am telling you, when you know your identity, you will make the right choices. You will make the right choices. How many of you say, Lord, show me my true identity, Lord? This should be your prayer. This should be your prayer. என்னென்ன ப்ரேயரை நீங்கள் பண்ணுங்க, ஆனால் இந்த ப்ரேயரை டெய்லி பண்ணுங்க. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்கிற ஐடென்டிட்டி எனக்கு வேண்டும். என் குடும்பத்தில் நான் வித்தியாசமானவர்களாக இருக்க வேண்டும். See, you can be born in the most filthiest of families, or filthy rich கூட பிறந்துட்டு போ, பரவாயில்ல. That does not make any difference. The identity is all about, it's unique. Identity is always it is not the same. Identity என்ன இல்லை, சேமாக இல்லை. ஆனால் நான் நினைக்கிறேன், ஆனால் கணவன் மனைவின் வரும்போது, when it comes spouse, it is one. Why? ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். சிம்பிள் ரீசன், பிகாஸ் தேர் ஒன் ஃப்ளஷ். இப்போ நினச்சி பாருங்கள், பாஸ்டர் வந்து ஊழியத்திலே இல்லை, அவருக்கு ஊழியத்துக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லை, ஏதோ பேர் கிறிஸ்தவராக இருந்தாங்க. நான் ஊழியம் செய்ய முடியுமா?
இல்லை நான் உலகத்தில் இருக்கிறேன், நான் ஆண்டருக்குள்ளே இல்லை, நான் உலக பிரியமாக இருக்கிறேன், அவர் ஊழியம் செய்ய முடியுமா? சொல்ல முடியுமா? சத்தியம் சொல்ல முடியுமா? அதனால் இன்றைக்கி நான் சொல்கிறது ஒரே ஒன்று. இஃப் யுவர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டுடே இன் ஜீசஸ் நேம் ஐ டிக்ளேர் அண்ட் டிக்ரீ அப்பான் யூ, இயேசுவின் நாமத்தினாலே சொல்கிறேன், உங்கள் ஐடென்டிட்டிஸ் கர்த்தருக்குள்ளே ஒரே ஐடென்டிட்டியாய் மாறுவதாக. பெற்றுக்கோங்க இயேசுவின் நாமத்தினாலே. இஃப் யுவர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டுகெதர் ஹியர், ஐ அம் ஸ்பீக்கிங் திஸ் ப்ராஃபட்டிக்கல் வேர்ட் ஆன் யூ. இந்த தீர்க்கதரிசனமான வார்த்தை உங்கள் மேலே நான் பேசுகிறேன். அவர்கள் தூரம் போய்விட்டார், கெட்டு போய்விட்டார், கர்த்தர் கொண்டு வர முடியும். ஜஸ்ட் பிலீவ் அண்ட் ட்ரஸ்ட் இன் த வேர்ட் ஆஃப் காட். God can do. God has brought you together with a purpose. என்றதை மறந்து போகாதீங்க. God is brought you with a purpose. அவங்க இல்லாமல் நமக்கு ஐடென்டிட்டி பாதி பாதியாக இல்லை. கர்த்தர் ஒரே ஐடென்டிட்டியாக பார்க்க விரும்புகிறார். He wants us to see as a one single identity. அதுக்கு தான் மேரேஜ் வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லான சாய்ஸஸ் எடுக்கணும். அதுக்கு தான் சொன்னா, நானும் என் வீட்டாருமோ. பிள்ளைகள் தானா ஃபாலோ பண்ணிக்குவாங்க. முதல் ஃபாலோ பண்ண வேண்டியது, ஒரே ஐடென்டிட்டியில் வர வேண்டியது யாரு? ஒரே பேஜில் வர வேண்டியது யாரு? ஒரே விதமான பக்தியிலும் ஒரு நாள் கூட அவர் கர்த்தருக்கு ஊழியத்துக்கு கொடுத்த போது ஒரு பேச்சு கூட சொன்னதில்லை. வேணா நீங்கள் பாஸ்ட் அப்புறம் கேட்டு பாருங்கள். கேட்க கூட மாட்டார். எவ்வளோ இருந்தாலும் அப்படியே என்ன ஆகிட்டுருக்கோம், எவ்வளோக்கு எவ்வளோ சம்பாதித்தாலும் எது இருந்தாலும் 90% கொடுத்த நாட்கள் இருக்குது, 100% கொடுத்த நாட்கள் இருக்கிறது. வீட்டிலேருந்து வந்து அவர் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுவார். அவங்க வந்து எல்லாம் ஒரு வாட்டி விண்டோஸ் எல்லாம் வாங்கி வச்சுருந்தோம். பாஸ்ட் இல்லை, இங்கே தூரமாக இருந்தார், அப்போல்லாம் ஃபோன் எல்லாம் இல்லை. அந்த விண்டோஸ் வந்து கட்டணுன்ட்டு எங்கேருந்தோ போய் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை எடுத்துகிட்டு வந்தோம். ரொம்ப ப்ரைஸ் கொடுத்து அது பண்ணணுன்னா ரொம்ப வேலை. வாயன் வந்து ஒரு 32 என்னமோ இருந்தது, 32 பிக் விண்டோஸ் சர்ச்சு கட்டிட்டு இருந்தாங்க. பாஸ்டர் வந்தார், இது என்னம்மா இந்த விண்டோஸ் இவ்வளோதான் கேட்டார். நான் அவரை கேட்கணுன்ட்டு எனக்கு தெரியும். ஊழியத்துக்கு கொடுத்தா அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார். ஏன்னா ஐடென்டிட்டி என்ன இருக்குது, ஒன்றா இருக்குது. எனக்கு நல்லா தெரியும். கேட்கணுன்ட்டு அவசியமே இல்லை. ஐ ஜஸ்ட் செட், பாஸ்டர் இதை எடுத்து போயிடுங்க. இல்லைம்மா ஒரு வாட்டி என்ன பண்ணிவிடுங்க. பிரதர் வந்த உடனே கேட்டுட்டு நான் சொன்னேன், தேவையில்லை, இது ராஜ்யத்துக்கு கொடுக்குறேன். நான் என்ன தெரியும், எங்கள் 2 பேருக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. என்ன அவர் கேட்கணுன்ட்டு அவசியம் இல்லை. கர்த்தருடைய ராஜ்யம் வரும் பொழுது நாங்கள் 2 பேர் எடுக்கிற முடிவுகள் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியதாக இருக்கும். அதில் எங்களுக்கு நல்ல ஒப்பந்தம் இருக்கிறது. இந்த பக்கம் அந்த பக்கம் போக மாட்டோம். அந்த விஷயத்தில் இன்னைக்கு வரைக்கும் அந்த விஷயத்தில் எந்த விஷயத்திலையும் நிறைய விஷயத்தில் கர்த்தர் அந்த நான் சொல்கிறேன். இன்னைக்கு இயேசுவின் நாமத்தால் சொல்லுங்களேன், உங்களுக்கு ஊழியம் செய்ய ஆசையாக இருக்கா? நீங்கள் ஆண்டருக்குள்ளே இருக்கணும்னு ஆசையாக இருக்கா? அவரும் அப்படி இருக்கணும் ஆசையாக இருக்கா? இன்றைக்கி ஜெபிங்க. கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்பார் இயேசுவின் நாமத்தினால். ஆமென். கணவனும் மனைவியுமா, ஆண்டவரே நாங்கள் ஒன்றுபட்டு தேவ ராஜ்யத்தை கட்டணும்னு சொல்லுங்க. ஒன்றுபட்டு என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டணும்னு சொல்லுங்க. ஒன்றுபட்டு பல குடும்பங்களை நாங்கள் கட்டணும்னு சொல்லுங்க. ஒன்றுபட்டு எங்களை பார்க்கும்போதே we should have one identity. எத்தனை பேருக்கு இன்னைக்கு வேணும் இயேசுவின் நாமத்தினால் பெற்றுக்கோங்க. God is bringing such people. God is doing such wonderful things in the kingdom of God. We have one identity because they are one flesh. Bible says so. I don't say. Bible says they have. சில பேர் சொல்லுவாங்க, அந்த பாஸ்டர் கொஞ்சம் பரவாயில்ல, இந்த பாஸ்டர் அம்மா தான் பாஸ்டர்மா. சில இடத்துல பாஸ்டர்மா தான் பிரச்சனையோ நம்ம சபையில். ஏன் தெரியுமா? அப்படி இல்லை. ஐடென்டிட்டி ஒன்றா இருக்கு. ஐடென்டிட்டி இஸ் ஒன். ஐடென்டிட்டி ஷுட் பி ஆல்வேஸ் பி ஒன். ஒரே கோல் தான், ஒரே லட்சியம் தான், ஒரே கோல் தான், ஒரே 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 மார்க் தான், ஒன்று தான். அதில் என்ன இல்லை, யாருக்கு யாரும் அடிமை கிடையாது, யாருக்கு யாரும் அதிகாரியும் கிடையாது. யாருக்கு யாரும் என்ன இல்லை, அடிமையும் கிடையாது, அதிகாரியும் கிடையாது. ஆனால் ஒரே ஐடென்டிட்டியை வச்சிருக்கிறோம். எங்களுக்கு முன்பாக கிறிஸ்துவை இலக்கமாக வைத்திருக்கிறோம். we have set Jesus as our goal. we have set, சொல்லுங்களேன், வாயை திறந்து சொல்லுங்க, சில்ட்ரன்லேருந்து எல்லாம் சொல்லுங்க. we have set Jesus as our goal. we have set Jesus as our goal. we have set Jesus as our goal. அதனால மரணம் வந்தாலும் என்ன வந்தாலும் ஜீசஸ் எனக்கு கோலா இருக்கிறதுனால திரும்பி பார்க்க மாட்டேன். ஆண்டவரே, அதை நான் கலப்பையில கை வைத்திருக்கிறேன், திரும்பி பார்க்க மாட்டேன். I put my hand on the plow. I will not look back. I will never look back. ஏன்னா ஐடென்டிட்டிகள் மாறுகிறது. தட் இஸ் த டிசிஷன்ஸ் யூ வில் டேக் வென் யூ. ஏன் சம் பீப்புள் ஆர் சூசிங் டு கிவ் அப் எவ்ரிதிங். ஒரு பாஸ்டர் போய் அந்த இந்த நார்த் இந்தியாவில் பயங்கரமாக நடக்குது இல்லையா, அங்கே போய் கேட்டார் அவர்.
அவர் சொன்னார், அப்படியே ஒரு கூட்டமாக அவர் கேட்டார், ஏன்னா இவ்வளோ கூட்டமாக வந்துட்டா பயந்துருவேன்னு நினச்சிங்களா? என்ன செய்ய முடியும் உங்களால்? நாங்கள் நினச்சா உன்னை இப்போவே கொன்னுவிட முடியும். அடடடடா, அதுக்கு பயந்தா நான் இந்த வேதத்தை தூக்கியிருக்க மாட்டேன்ப்பா. என் ஐடென்டிட்டியை மாற்றினார் ஒருத்தர், நான் யார் என்று காமித்தார் ஒருத்தர், எனக்காக ரத்தம் சிந்தினார். இன்றைக்கு என்னோட ஐடென்டிட்டி பழைய ஐடென்டிட்டியில் அப்போ ஏன் நீ பழைய பேரை வச்சிருக்கிற? பழைய பேருக்கு புதிய ஐடென்டிட்டியை கொடுத்துருக்கிறார். ஆமேன். பழைய வாழ்க்கைக்கு புது ஐடென்டிட்டியை கொடுத்துருக்கிறார். பழைய மனுஷனை புது மனுஷனாக்கி இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. பழைய மனுஷனை புது மனுஷனாய் மாற்றி இருக்கிறாரு. அசுத்தத்திற்கு பதிலாக பசுத்தத்தை கொடுத்திருக்கிறாரு. பாவத்துக்கு பதிலாக தேவனுடைய மகிமையை கொடுத்திருக்கிறாரு. அழிவுக்கு பதிலாக ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. பேசுறவங்களுக்கு ஒன்றுமே பதில் இல்லை. என்ன நீ என்ன கொடுப்ப? நீ என்ன கொடுப்ப? எனக்கு ஐடென்டிட்டி நீ கொடுக்க முடியுமா? நான் சொல்றேன், யாருன்னா ஐடென்டிட்டி கொடுக்க முடியுமா ஒருத்தருக்கு? ஐடென்டிட்டி நம்ம கொடுக்கவே முடியாதுங்க. யூ ஜஸ்ட் திங்க் we cannot give identity to anybody. நம்ம என்ன பண்ண முடியாது. அவர் கேட்டார், நீ எனக்கு என்ன கொடுக்க முடியுமா? நீ உன் காஸ்ட்ல என்ன சேர்த்துக்க முடியுமா? இல்லை உன்னுடைய வீட்டில் எனக்கு என்ன கொடுக்க முடியுமா? உன் ஆஸ்தியில் எனக்கு பங்கு கொடுக்க முடியுமா? ஒன்றுமே பார்க்க முடியல. ஆனால் ஒருத்தர் எனக்கு ஜீவனே கொடுத்தாரு. இப்போ சொல்லு, நான் என்ன செய்யணும் நீ சொல்லுப்பா. அவர் சொன்னார், ஒன்றுமே பேசாமல் மைக்கை கையிலேருந்து பிடிங்கிட்டு ஓடிய போயிட்டான். நான் சொல்லட்டுமா, God has given us the identity. இந்த ஐடென்டிட்டியை தொலைச்சிட்டு எதை செய்தாலும் நமக்கு அது நஷ்டம். எதுவுமே நமக்கு என்னவா இருக்காது, அது லாபமா இருக்காது. வாசிங்கம்மா இப்ப இந்த வாசனத்தை. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு என்ன சொல்றான் பாருங்க. he was willing. இங்கிலீஷ்ல வாசிமா அது டக்குன்னு வாசிங்க. By faith Moses when he had grown up refused to be by faith when he had grown up refused to be known, refused to be identified, refused to be recognized, refused to be pampered, refused to be in a luxurious life. Sometimes you have to refuse certain luxuries. Sometimes you have to refuse some comforts. Sometimes you'll have to refuse some things. You have to refuse. You'll have to go against sometimes. Against. He had to go against it. I do not know what struggle it would have been in his mind. Wow, it would have been a great struggle for him. Because this person, சின்னதிலிருந்து he was seeking for his identity. He wanted to know who he is. He was always thinking, who am I? யாரு என்ன ஏது? ஆனா அது கடிச்ச பிறகு அவனுக்கு புரிஞ்சுக்கிட்டான், ஐயோ இந்த தேவ ஜனங்களுக்கு இருக்கிற ஐடென்டிட்டி தான் பெரியது. இந்த பார்வோனுடைய மாளிகை பெரியது இல்லை, இவங்க கொடுக்கிற இந்த வார்த்தைகள் பெருசு இல்லை, இவங்க கொடுக்கிற இந்த சலுகைகள் பெருசு இல்லை, இவங்க வைத்திருக்கிற இந்த காரியங்கள் பெரிதில்லை. நீ எப்ப தெரியுமா நினைக்க முடியும்? கர்த்தர் வைத்திருக்கிறது பெரிது என்று தெரியும் பொழுது. when you understand, you should compare. ஒரே ஒரு இடத்துல கம்பேர் பண்ணுங்க. ஆண்டவர் கொடுக்கிறதும் மனுஷன் கொடுக்கிறதும். தேவராஜ்யம் மனுஷனுடைய ராஜ்யம் ரெண்டையும் என்ன பண்ணணும்? கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணான், மென்டலி ஒரு கால்குலேஷன் போட்டான். நிறைய நேரத்தில் அந்த கால்குலேஷன் நம்ம போட மாட்டோம். இப்படி வந்தால் அது என்ன வரும், அப்படி போட்டால் எல்லாமே இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க எல்லாமே என்னதான் ஒரே கணக்கு தான். அவங்களுக்கு தூங்கினா கூட ஒரு பிள்ளை சொல்கிறாங்க, நான் தூங்கினா கூட எனக்கு என்ன வருது, நம்பர்ஸாக வருதான். பாவம் என்ன வருதான், நம்பர்ஸாக வருதான். இத்தனை லட்சம் அத்தனை லட்சம் அப்படின்னு தான் வருதான். ஏன்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க என்ன பண்ணணும், பைத்தியக்காரங்க மாதிரி இருக்கிறாங்க. சம்டைம்ஸ் நான் நினைக்கிறேன், ஆண்டவரே எப்படிலாம் பிசாசு உங்களை கட்டி வச்சுருக்கிறான்ல, அதனால் நீங்கள் உடனே கேட்கக்கூடாது, வட்டிக்கு கொடுக்கூடாதுன்றீங்க. ரைட்டு, கரெக்டு, புரிஞ்சுது. ஸ்டாக் மார்க்கெட் வேணான்றீங்க, சில நேரத்தில் இது வேணான்றீங்க, அது வேணான்னு வரும்போது மாத்திரம் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். இயேசுவே என்னை உண்மை விசுவாசிக்கிறேன், என் பாவத்தை கழுவுங்கன்னு ஒரே வார்த்தையில் எங்களை என்ன பண்ணிட்டீங்க, டக்குன்னு உள்ள இழுத்துட்டீங்க. வந்து தான் பார்த்தா தெரியுது, இது செய்யாத, அது பண்ணக்கூடாது, அது தப்பு, இது தப்புன்னு எப்போ சொல்கிறீங்க? உண்மையா இல்லையாங்க? ரட்சிக்கப்படுறது ஒரே ஒரு வார்த்தை தான்.
ஆண்டவரே நான் பாவி, என் பாவத்தை ஜஸ்ட் ஒன் ரிப்பென்டன்ஸ், ஒரே ஒரு மன்னிப்பு ஜெபம் செய்து மனம் திரும்பி என்ன பண்ணிடலாம்? we can come into the enter the kingdom of God. But once you enter the kingdom of God, அப்பதான் கண்டிஷன்ஸ் அப்ளை, அப்போதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் பாருங்க. அப்படிதானே? ரட்சிப்பில் நிலைத்திருப்பது தான் கஷ்டம். ரட்சிக்கப்படுறது, அதனால தான் ரட்சிக்கப்பட்டேன். இப்போ எப்படி இருக்கிற ஆண்டவர் கேட்பார். 1947 ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் சரி, 2025 எப்படி இருக்கிற? அதனால தான் அனுதினமும் ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும். அனுதினமும், எவ்ரிடே பரிசுத்த வாழ்க்கையை காத்துக்கொள்ளணும். சில பேர் நினைக்கிறாங்க கிறிஸ்டியன் லைஃப்ல வந்துட்டா ஒரு கார் வந்துடும், ஒரு பங்களா வந்துடும், அப்படி ஜாலியாக அப்படி சுற்றிட்டு நல்லா ஒரு இதுக்கு போயிட்டு. நோ 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 நோ, Christian life is not that. Christian life is about power. Christian life is about God's power. It's an identity that is surpasseth all understanding. எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு ஐடென்டிட்டியை தேவன் உனக்கும் எனக்கும் வைத்திருக்கிறார். ஆமென். இது பிசாசு ஐடென்டிஃபை பண்ணுறான். பிசாசுக்கு நல்லா தெரியும். நான் சொல்லட்டுமா, ஈவன் பிஃபோர் மோசே could understand his identity, enemy knew his identity. That's why he wanted to wipe him out. You know something? Enemy knows your identity even before you yourself know. That's why he tried to, even Jesus, he wanted to kill him. You see, every time, because he knows it. நான் தான் சொல்கிறேன், அவன் அட்வான்ஸாக இருக்கிறான். He's always, he's bitter, he's advanced என்ன பண்ணின்னு இருக்கிறான். He wanted to wipe out that Moses. In Jesus name today I'm telling you, பிசாசால தொடவே முடியல. இயேசுவின் நாமத்தை சொல்கிறேன், தொடவே முடியாதுங்க. மோசே கர்ப்பம் தரித்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் சொல்கிறேன் இன்னைக்கு, அதை யார் அழிக்கவே? ஆமென். பிறந்த பிறகு கூட அழிக்க பல திட்டம் போட்டான். Because he knew there is something about this identity. He knew. Enemy knows it before even Moses could know. Enemy knew that there is something about this Hebrew. இவங்களுக்கு, இந்த ஹீப்ரூவர்களுக்கு பிறக்கிற இந்த பிள்ளைகளுக்குள்ள என்னமோ ராஜா ஒரு வித்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது, வந்துட்டு இருக்குது. அவன் என்ன பண்றான்? ஆதி ஆகமத்திலிருந்து என்ன பண்றான்? அந்த சீடை அப்படியே அழிக்கணும்ட்டு என்ன பண்றான்? தேடிக்கிட்டே இருக்கிறான். இயேசுவின் நாமத்தினால அந்த வித்தை ஒருவராலும் அழிக்க முடியாது. ஆமென். I will take some time அந்த காரியங்களை நம்ம அப்ப பார்க்கலாம். He chose to be ill-treated. He chose to be ill-treated. He chose to be ill-treated along with the people. Are you willing to be ill-treated? Just turn to your neighbor and say. தமிழ்ல எப்படிமா வருது? கன்னடத்தில் எங்க வரதே? ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதே, ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதே, ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதே என்று வருகிறது. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಜನರೊಂದಿಗೆ ಕಷ್ಟವನ್ನು ಅನುಭವಿಸುವುದು. பட் இங்கிலீஷ்ல நல்லா இருக்கு பாத்தீங்களா? ட்ரீட், இல் ட்ரீட். நல்லா பார்க்கறது, துன்பப்படுகிறதே அவன் தெரிந்து கொண்டானா. இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு சொல்றேன், கர்த்தருக்காக if you are ill treated, you are blessed. ஆண்டவரே நான் blessed சொல்லுங்க. கர்த்தருக்காக உன்னை அவமதிச்சாங்களா? ஐயோ, அந்த ஃபங்க்ஷனுக்கு எல்லாரையும் கூப்பிட்டாங்க, உன்னை கூப்பிடலையா? கர்த்தருக்கு நன்றி சொல்லிட்டு போ. ஏன்னா உன் ஐடென்டிட்டி அவங்க ஐடென்டிட்டியோட மேட்ச் ஆகல, அதனால உன்னை கூப்பிடல. பரவாயில்லை, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நீ அங்க வந்தா அவங்களோட காரியம் கெட்டு போவோம், அதனால தான் உன்னை அழைக்கல. அப்படிப்பட்ட அபிஷேகம் உன்னுடையது, அப்படிப்பட்ட அழைப்பு உன்னுடையது. அவங்க கூப்பிடலன்னு சொல்லி அழுகுறத அபிஷேகம் எனக்கு இல்ல. I am not. People sometimes, yes, in workplace, oh no problem, I'm sidelined. No worries, you will be sidelined. You have to choose. இது நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு you have to understand you will be sidelined. Sometimes you will be sidelined because you are not part of the crowd, you are not part of them. That's why you are sidelined. Sometimes என்ன பண்ணுவாங்க, அப்படியே உன்னை என்ன பண்ணுவாங்க, ஓரம், ஐயோ என்ன ஓரம் கட்டிட்டாங்கன்னு ஓரத்தில் நின்று அழுவாது. ஓரம் கட்டிட்டாங்களாம்.
அதுதான் சொல்ல கம்பேரிசன் பண்ணணும். அங்கே போகிறது எனக்கு ஓரம் கட்டினது நல்லதா, பரலோகத்தின் தேவன் என் மேலே இருப்பது எனக்கு நல்லதா, பரலோகத்தின் ராஜ்யத்துக்குள்ள நான் இருப்பது எனக்கு பெட்டரா, அவங்க ஓரம் கட்டினது எனக்கு நல்லதா, எது பெட்டரு? ஓரம் கட்டினது நல்லதுன்றா. அப்பொழுதுதான் நீயும் நான் அறிக்கை செய்ய முடியும். ஓரம் கட்டினா கட்டிட்டு போட்டேன், இயேசுவின் நாமத்தினால எனக்கு இருக்கிற அடையாளம் அப்படிதான் அவர்களை செய்ய வைக்கும். ஏன்னா அது என்ன ஆகாது, சுட்டாகாது. சூட்டு சூட்டு ஆகாது. அதனால தான் என்ன பண்ணாங்க, சில நேரத்தில் இவன் சொன்னா என்னை ஓரம் கட்டினது நல்லது. யாருக்கோ somebody just make a declaration, it's good that they sideline me, it's good that I was rejected. என்ன தெரியுமா, ஆக்சுவலி அவங்க ரிஜெக்ட் பண்ணல, இவன் ரிஜெக்ட் பண்ணான். பாருங்க அங்க பாருங்க. He chose to be. என்ன பண்ணா? He chose. யார் தெரிந்து கொண்டது? யார் தெரிந்து கொள்ளணும்? இன்னைக்கு யார் தெரிந்து கொள்ளணும்? நம்மளை பார்த்தா தெரியணும், நான் இதுக்கெல்லாம் நான் பட்ஜ் ஆக மாட்டேன், இதுக்கெல்லாம் நான் என்ன பண்ணிட மாட்டேன், இந்த நீ ஒடுக்கிறதுக்கெல்லாம் நான் என்ன பண்ணிட மாட்டேன், என் ஆண்டவர் என் சத்தியத்தையும் விட மாட்டேன், இதுக்கெல்லாம் நான் ஓட மாட்டேன், இதுக்கெல்லாம் நான் என்ன பண்ணிட மாட்டேன், பின்வாங்க மாட்டேன், இதுக்கெல்லாம் நான் எங்கேயோ ஓரத்தில் போக மாட்டேன், இதுக்கெல்லாம் இதை விட மாட்டேன். இட் இஸ் சிம்பிளி நாட் வொர்த் இட், இட் இஸ் சிம்பிளி நாட் வொர்த் இட். இதுக்காக நான் எதையும் செய்வேன், எதையுமே செய்வேன். ஏன்னா உனக்கு தெரியல, என் கண்கள் திறக்கப்பட்டிருக்குது, என் கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. கண்கள் திறக்கப்பட்டவர்கள், ஐயோ அந்த ஃப்ரெண்டு கூப்பிடல பரவாயில்ல, அவங்க அந்த ரிலேட்டிவ் என்ன அந்த ஃபங்க்ஷனுக்கு என்னை பார்த்து முகம் திருப்பிட்டு போனாங்க, பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல, அவங்க கூட்டத்தில் என்னை சேர்க்காம விட்டுட்டாங்க. இப்போல்லாம் என்ன அவங்களோட சேர்த்துக்க மாட்டேன்றாங்க. அப்போ என்ன பெரிய உன் சாய்ஸ் கரெக்டாக இருக்கு, உன் ஐடென்டிட்டி இப்போதான் ஷேப் ஆகிட்டு இருக்கிற, இப்போதான் உன் ஐடென்டிட்டி உண்மையாய் வெளிவந்து கொண்டிருக்கிறது, இப்போதான் நீ யார் என்று உலகத்துக்கு தெரிகிற நேரம். This is how you show who you are. This is how you say to the enemy, my identity is untouchable. சொல்லுங்களேன் இன்னைக்கு, my identity is untouchable, my identity. சொல்லுங்களேன் everybody, I want all of you to say my identity is untouchable. ஆமென் சொல்லுங்களேன். என்னுடைய ஐடென்டிட்டி என்ன இல்லை, தொட முடியாது. உலகத்தில் இருக்கிற ஐடென்டிட்டிக்கே அவ்வளோ வேல்யூ இருக்கும்போது, இஃப் யூ ஹேவ் த ஐடென்டிட்டி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இஃப் யூ மேக் ஹிம் ஆஸ் யுவர் மார்க், டூ யூ திங்க் எனிமி பயப்படுறது ஒரே ஒரு காரியத்துக்கு தான். மறுபடியும் உங்களுக்கு சொல்லித்தரேன், எனிமி பயப்படுறது, பிசாசு பயப்படுறது ஒரே ஒரு காரியத்துக்கு தான். அவன் பயந்து போகிறது ஒரே ஒரு காரியம் தான், உன் ஐடென்டிட்டிக்கு தான் மட்டும்தான் அவன் பயப்படுறான். உன் ஐடென்டிட்டிக்கு மட்டும்தான் அவன் பயப்படுறான், வேற எதுக்கும். உன் ஜபத்துக்கு கூட சில நேரத்தில் அவன் பயப்படுறதில்ல. தெரியும் என்ன மாதிரி ஜபம் பண்ணுறான் நம்மலாம். ஃபோன் வரும், ஜபம் அங்கே அங்கே ஆமென். ஃபோனை பார்த்துட்டு அப்புறம் சில பேர் ஃபோன் பார்த்துக்கிட்டே நான் ஜபம் பண்ணுறேன், ஃபோன் பார்த்துக்கிட்டே சாப்பிட்ட நேரம் இருக்குது, ஆனால் ஃபோன் பார்த்துட்டு எப்படிப்பா ஜபம் பண்ணுவேன்? நிறைய பேரோட ஜபம் ஃபோன் பார்த்துட்டு ஜபம் நடக்கும், ஃபோன் பார்த்துட்டு என்ன நடக்கும், வேலை நடக்கும். ஏன்னா ஃபோனில் ஒன்று ஓடிட்டே இருக்கும், வேலையும் உருப்படாது. கேர்ஃபுல். அப்போ ரெண்டு என்ன சைமல்டேனியஸா யாரோ வந்து கூப்பிடுவாங்க, ஐயோ ஆண்டி நீங்க இருக்க, ஒன்று என்ன பண்ணிட்டு சும்மா ஜபம் தான் பண்ணிட்டு இருந்தேன். என்னது சும்மா? ஐயோ அதனால பரவாயில்ல நீங்க சொல்லுங்க. அவங்க சொல்லுவாங்க, அவங்க ஆண்டவே அறியாதவங்களா இருப்பாங்க பாவம், அவங்க சொல்லுவாங்க, ஐயோ சாரி உங்களை ஐயா நீ அதெல்லாம் ஒன்றும் டிஸ்டர்பே இல்லை, வெறும் ஜபம் தான். நான் என்ன பண்ணேன், சும்மா ப்ரேயர் தான் பண்ணிட்டு இருந்தேங்க. பரவாயில்ல நீங்க பேசுங்க, யூ கண்டினியூ ப்ளீஸ். நாங்க அடிக்கடி என்ன பண்றோம், அதனால அதுக்கெல்லாம் அவனுக்கு என்ன தெரியும், ஜபத்துக்கெல்லாம் நீ என்ன மாதிரி ஜபம், என்ன வீரம், என்ன ரோஷம் அவனுக்கு தெரியும். எதுக்கு அவன் பயந்து உன்னை தொடாம இருக்கிறான்னா, அந்த ஐடென்டிட்டியில நீ இருக்கிற அது ஒன்றுக்கு தான் அவன் பயந்து. நாம பண்ற நீதியோ, நாம நல்லவங்கன்றதுனாலயோ, நாம ரொம்ப என்னன்னு ஆண்டவருக்கும் தெரியும், பிசாசுக்கும் தெரியும். ஆண்டவர் போனா போது என் புள்ளன்னு இருக்கிறாரு. பிசாசுக்கு என்ன தெரியும், நல்லாவே நம்மளை பத்தி நல்லாவே யாருக்கு தெரியும். ஆனா இந்த ஐடென்டிட்டி ஒன்று தான் நம்மளை இதுவரைக்கும் காத்திருக்கிறது. இந்த ஐடென்டிட்டி ஒண்டி தான் நம்மளை இதுவரைக்கும் நம்மளை பலப்படுத்தி கொண்டிருக்கிறது. சொல்லி நான் சொன்னாலும் எவ்வளோ சொன்னாலும் போதாது, அதை உணர்ந்தான் மோசே.
அதை உணர்ந்தான் மோசே. சின்ன சின்ன விஷயத்துக்கு விட்டு கொடுக்காதீங்க. சில நேரங்களுக்கு முன்னாடி அப்படி அந்த ஜீசஸ்ன்னு போட்டிருந்தா வண்டியெல்லாம் உடச்சிட்டு இருந்தாங்க. நான் நிறைய பேரை பார்த்தேன். சரி பாஸ்டர் சொல்ல கூட அதை பாதி கிழிச்சி பாதி இது பண்ணி, இட் வாஸ் ஸோ பேத்தட்டிக். ஆண்டர் தான் கொடுத்தாருன்னு ஜெபம் பண்ண வைக்கல, ஆண்டர் தான் கொடுத்தாருன்ட்டு என்ன பண்ணாங்க, என் சமூகம் உனக்கு முன்னே போகும்னு போட்டுட்டு இருந்தாங்க. நல்லா இருந்தது. ஆனால் இப்போ எது பெருசாயிடுச்சு, வண்டி பெருசாயிடுச்சு, ஐடென்டிட்டி காணாமல் போச்சு. உண்மையான நிறைய பேர் செய்தாங்க. நிறைய பேர் என்ன பண்ணாங்க, தேவ் ஸ்க்ரப்ட் இட்டு, டைம் இல்லை, அது சரியாக போகல, அப்படியே கிழிச்சு ஒரு ஜே அங்கே இருக்குது, ஒரு எஸ் அங்கே இருக்குது, என்ன இருக்குது. அவன் சொல்கிறான், அவன் சொன்னான் ஒருத்தர்கிட்ட, உண்மையிலே எனக்கு அப்படி கேட்கணும், அவங்க கேட்கணும். ஹி ஆஸ்ட், ஏன்பா ஒன்று இருந்தால் அதில் தைரியமாக இருந்துட்டு போ, ஏன் இப்படி பாதியாக இருக்கிற? உண்மையை சொல்கிறேன். அவன் கேட்டாங்க, ஒன்று இருந்தா இரு, இல்லையா என்ன மாதிரி இரு. அவன் சொன்னான் என்ன மாதிரி இரு, ஆனால் இந்த மாதிரி என்ன பண்ணாத, உன் கடவுளுக்கு நீ உண்மையா இல்லை, நீ உன்னை போய் அடித்தா எனக்கு தான் கேவலம்னு சொல்லிட்டு போனான் ஒருத்தன். உண்மையில சொல்கிறேன், அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன ஒரு கேவலம். நான் என் ஜீவன் இருக்கிற வரைக்கும் ஆண்டவரே இந்த ஐடென்டிட்டியை விட மாட்டாண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு கேவலமான காரியம் எனக்கு வேண்டாண்டவரே, ஆண்டுக்காக வாழுவேன். கர்த்தருக்கு சித்தமான நம்ம தொடர்ந்து இதை தியானிப்போம். ஆனால் இன்னைக்கு பெற்றுக்கொண்டு போங்க இயேசுவின் நாமத்தினால. உன் ஐடென்டிட்டி தான் உன் பாவா. சொல்லுங்க, மை ஐடென்டிட்டி இஸ் மை பாவா, மை ஐடென்டிட்டி இஸ் மை டெஸ்டிமனி, மை ஐடென்டிட்டி இன் கிரைஸ்ட் இஸ் மை டெஸ்டிமனி. காட் பிளெஸ் யூ.